ஹலோ நண்பர்களே! என் ஃப்ரெண்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு, "ஒரு பிசினஸ் ஐடியா ஒண்ணு இருக்குடா. மாசம் 5000 போட்டா 50,000 சம்பாரிக்கலாம்." அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி என்ன பிசினஸ் ஐடியாடா? கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்றா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அவன் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயோ இல்ல டெலகிராம் பேஜ்லயோ எங்கேயோ பார்த்து வந்து, இந்த மாரி ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதில நம்ம ட்ரேட் பண்ணா கொஞ்ச நாள்லயே நெறைய காசு சம்பாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். இது எனக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு புரியலடா. ஸோ அதனால நான் பண்ணல. என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லி நான் ரிப்ளை பண்ணி விட்டுட்டேன். உங்ககிட்டயும் வந்து யாராச்சும் இந்த மாரி அ ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்ணலாம். இன்னைக்கு காசு போட்டா வந்து நாளைக்கு நெறைய காசு சம்பாரிக்கலாம். இல்ல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து நெறைய காசு சம்பாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள யாராச்சும் அப்ரோச் பண்ணா, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா, இதில நெறைய ஸ்பெகுலேட்டிவ் திங்ஸ்லாம் இருக்கு. இதில வந்து எனக்கு காசு சம்பாரிக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இல்ல. அப்படியே உங்களுக்கு காசு சம்பாரிக்கணும் அப்படின்னு நெனச்சா, நீங்க அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லன்னா எப்படி காசு சம்பாரிக்கிறதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்புறமேட்டு அதுக்குள்ள இறங்குங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இறங்கி, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம அதில காச லூஸ் பண்ணிறாதீங்க. ஏன்னா, இதில நெறைய ஸ்பெகுலேட்டிவ் திங்ஸ் தான் நடக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ, இத தான் வந்து நானும் சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ, உங்க காச நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க நண்பர்களே. அதுவும் இல்லாம இந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கு, கிரிப்டோ ட்ரேடிங்கு இதெல்லாம் வந்து நெறைய ஸ்கேம் போயிட்டுருக்கு. ஸோ, இதில வந்து காசு சம்பாரிக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இல்ல. ஸோ, பார்த்து பத்திரமா உங்களோட காச சேஃபா வச்சுக்கோங்க.